அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட், டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 எக்ஸாம். அப்போ பேப்பர் 1 முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறீங்கன்னா பேப்பர் 1 இன்னும் முடியல. அது 17ஆம் தேதி தான் உங்களுக்கு பேப்பர் 1. சரிங்களா? ஸோ பேப்பர் 2 ஈஸியா கஷ்டமா அப்படின்றத பார்ப்போம். யார் யாருக்கு இன்னைக்கு நடந்துச்சு, அது என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4ஆம் தேதி, அதாவது நேத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று யாரெல்லாம் எழுதுனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு இதே மாதிரி அனாலிசிஸ் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ 5/8/2025 ஸோ முக்கியமாக நம்ம பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இந்த இதுக்காண்டி தான் நம்ம போயிருந்தோம். ஸோ இதை முக்கியமாக இதை பற்றின அனாலிசிஸ் நம்ம சொல்லிடுறோம். மற்ற ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மைனிங் இன்ஜினியரிங், கிரிமினாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக், மேக்ஸு, ஸோ இதெல்லாம் யார் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ் ஹார்டா, ஈஸியா, மாடரேட்டா எப்படி இருந்துச்சு அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, மற்ற எல்லாருக்கும் தெரியட்டும். சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் 515 ஸோ இந்த கோடு தான் எப்படி இருந்துச்சு, ஈஸியா கஷ்டமா, என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி டெய்லிக்கு வேணும்னா எழுதுறவங்க கண்டிப்பா வந்து நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே தெரியுற நம்பர் 9600420486 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம், சார் இன்னைக்கு எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸி, சார் மாடரேட், சார் கஷ்டம் இப்படின்ற மாதிரி என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா அதை நம்ம வீடியோவா போடுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான். எத்தனை போஸ்ட்? ஒரே ஒரு போஸ்ட் தான். அந்த ஒரு போஸ்டா இருந்தாலும் இது தரமான போஸ்ட். ஸோ அதுக்குண்டான சிலபஸ் இதுதாங்க. அதுக்குண்டான 10 யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ் இதுதான். சரிங்களா? ஸோ இதோட எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் டு அதாவது மாடரேட் டு டஃப் லெவல், மாடரேட் டு ஹார்ட் லெவல். ஏன்னா இது அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனாலதான் இது இவ்வளவு டஃபா எல்லாத்தையுமே கலந்து, ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ எல்லா விதமான இண்டஸ்ட்ரியுமே என்னது, எல்லா விதமான இண்டஸ்ட்ரியுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது சொல்லக்கூடியதா இருக்கும். ஸோ இதுல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் இதுல இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் மாடரேட்டா கேட்டிருந்தாங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து சம் இருந்துச்சு, சம்ஸ், அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா பேஸ்டு எக்ஸாம். ஸோ நிறைய இருந்துச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாவே இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன், சிமெண்ட், கிளாஸ், ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டானியன், நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட்ஸு, அப்புறம் டைலேட்டன்ஸு, தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மோமீட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, தெர்மோமீட்டர்ஸோட பிரின்சிபல் என்ன, அதோட கேரக்டரிஸ்டை வந்து பேஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி லால இருந்து நிறைய கொண்டு வந்தாங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிமர், பிளாஸ்டிசைசர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. சரியா? ஹீட் டிரான்ஸ்ஃபர், மாஸ் டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரேடியேஷன்ஸ், அப்புறம் எவாபரேட்டர்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹீட் ரெஃப்ரிஜரேட்டர், அப்புறம் ஹீட் பம்ப் இதுல இருந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. பிக்ஸ்லா பத்தி கேட்டிருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல முக்கியமா வந்து என்னது, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் லீனியர் அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இன்டகிரேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. எய்கன் வேல்யூஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. நிறைய இதே மாதிரி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா பொல்யூஷன் சம்பந்தமாகவும் ஏர் சம்பந்தமாகவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, ஸோ பெட்ரோல் டேங்க் 1000 லிட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து அது 1000 லிட்டர் டேங்க் வந்து ஃபயர் ஆச்சுன்னா அது கிளாஸ் ஏ ஃபயரா, கிளாஸ் பி ஃபயரா அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அப்புறம் பிபிஆர்இ இதோட அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. பிபிஆர்இ அப்ரிவேஷன், கிலிகன்ஸ் தியரி கேட்டிருந்தாங்க. என்னது? அதே மாதிரி அசாடஸ்
ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து கரெக்டா ஆர்டர் படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் டெக்ஸ்டைல் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. டெக்ஸ்டைலு, யானு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரப்பரு, வுட்டு, ஊடு, இது எல்லாமே என்னது கேட்டிருந்தாங்க. சரியா, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஏர் ஜெட்டு, ஸோ இதை பத்தியும் கேட்டிருந்தாங்க. கெமிக்கல் ப்ராசஸிங்ல இருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கியர் ட்ரெயின், கியர் வீலு, அப்புறம் வந்து தியரி ஒய், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சர்க்கியூட் எலமெண்ட்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. கேசிஎல் கிரிச்சாஃப்ஸ் லால இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், டிசி ஜென்ரேட்டரும் டிசி மோட்டாரும் நிறைய கேட்டிருந்தாங்க. டிசி ஜென்ரேட்டரும் டிசி மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அப்புறம் ஆம்பியர்ஸ் லா, இதெல்லாம் முக்கியமா கேட்டிருந்தாங்க. சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆடிட்டிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சிலரேஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஸோ இதெல்லாமே. அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர்ஸ், டேட்டா அக்வேஷன் சிஸ்டம், ஸோ எது இதுல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களோ அதை தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன், ஷெடியூலிங் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியை பற்றி கொடுத்துருந்தாங்க. கண்ட்ரோலிங்கை பற்றி கொடுத்துருந்தாங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் மிஷினபிலிட்டி, கிரீப்பு, டக்டபிலிட்டி, இதெல்லாம் என்ன, சிஎன்சி பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மாடரேட் டு டஃப் லெவல் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமாக தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அதாவது விச் ஒன் இஸ் இன்கரெக்ட். ஸோ இதை மாதிரி கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கரெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கரெக்டா ஏபிசிடின்னு இருக்காது. ஏபிசிடி அதாவது 1 2 3 4 இருக்கும். இதுல எது கரெக்ட், 1 2 1 2 3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டஃப் லெவல்ல நிறைய எல்லாமே கலந்து கேட்டிருந்தாங்க. சரியா, அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டீங்கன்னா எப்போ 4 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. இந்த தடவை 5 வரைக்கும் வச்சிருக்கான் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைரக்டா அவங்க சிலபஸ்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்குறப்ப உங்களோட கொஸ்டின் லெவலை வந்து அவங்க என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. சரியா, ஸோ மாடரேட் டு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ யார் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத, இந்த பேப்பர் 2ல எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. மற்ற பேப்பர் எழுதினவங்க உங்களுக்கு கஷ்டமா ஈஸியா எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. நாளைக்கு எழுத போறவங்க ஸ்டாட்டிக்ஸ், மேக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, இவங்கெல்லாம் எழுத போறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அனாலிசிஸ் வீடியோ கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.